ஆயுள் 60க்கும் 70க்கும் இடையில், 70க்கு மேல் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். 80, 90, 100 வரைக்கும் கூட 900 வருஷங்கள் இபாதத்தை செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் சமுதாயம், 800, 700 வருஷம் இபாதத்தை செய்த ஆது சமூக கூட்டத்தினர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம். இந்த உம்மத்திற்கு அப்படி ஏதாவது தர வேண்டும். அல்லாஹ் தந்த பெரிய அன்பளிப்பு ஒரு இரவு கொடுத்து அந்த இரவை 1000 மாதத்தை விட சிறந்தது என்கிறார். லைலத்துல் கத்ர ஒருத்தர் அடைஞ்சிட்டார்னா 84 வருஷம் அவர் இபாதத் செய்கிறார். 1000 மாசங்கிறது அதான். 1000 மாசத்தை நீங்க கணக்கு போட்டா இந்த இரவு 1000 மாதத்தை விட சிறந்தது என்றால், லைலத்துல் கத்ரை ஒருவர் அடைந்து கொண்டால் ஒரு லைலத்துல் கத்ரில் அவர் 84 வருஷம் அமல் செய்ததாக பொருள். யாராவது ஒருவர் வாழ்க்கையில வாழ்பவர் ஒரு 50 லைலத்துல் கத்ரை அடைவார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பேச்சுக்கு அவர் பருவ வயதானதில் இருந்து ஒரு 40 லைலத்துல் கத்ர் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தினுடைய 900-1000 வருஷத்தை விடவும் நம்முடையது தாண்டிடும். இந்த உம்மத்திற்கு முந்தைய காலத்தின் நீண்ட ஆயுளை, நீண்ட வணக்கத்தை, நீண்ட வழிபாட்டை அல்லாஹ் தருவதற்கு முடிவெடுத்தவன் இவ்வளவு அபாரமான ஒரு இரவை தந்தான். நாம் மனதில் கொள்ள வேண்டும், லைலத்துல் கத்ர் முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் இல்லை, எந்த சமுதாயத்திற்கும் இல்லை. இந்த உம்மத்தே முஹம்மதியா என்ற இந்த சமுதாயத்திற்கு மாத்திரம் வழங்குகிறான். அதிலே குர்ஆனை இறக்கி வைத்து, அதிலே நோன்பை கடமையாக்கி, எல்லா புனிதங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு இரவிலே வைத்து நீ நின்று வணங்கு, 84 ஆண்டுகள் வணக்கம் செய்த நன்மை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பை அல்லாஹ் நமது ஆயுளில் முன்னரே வஃபாத்தாகாமல் இந்த ஆண்டும் அடைய செய்திருக்கிறான் என்பது 1000 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதற்கு தகுதியாகும்.